Hi friends, welcome to Bhavani Aari Creatives. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் போட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் படித்தவங்க. இவங்க அமெரிக்காவில் மினிசோடான்ற ஒரு அதாவது மினிசோட்டா அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து பிள்ளையார் இமேஜ் வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 ப்ரைடல் ப்ளவுஸ் போட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி வந்து அவங்களோட ரிவ்யூ எல்லாமே நான் வந்து கொடுத்துருந்தேன், நம்மளோட சேனலில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதோட லிங்க் வந்து நான் தேடி இதோட அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து அவங்க போட்டு இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க இப்போது, ஸோ ரீசெண்டாக. அதனால் அவங்க மீட் பண்ணியிருந்தேன். அப்போ மீட் பண்ணும்போது என்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்து நீங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க, காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்டிச்சிங் மட்டும் நான் பண்ணி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக போட்டிருந்தாங்க. பீட்ஸு ஸ்டோன்ஸ் வச்சு கட் பீடு. ஃபஸ்ட்டு போட்டோன்ற இதுவே இருக்காது, பிகினர்ஸ் போட்டவங்க அப்படின்ற டிசைன்ஸே தெரியாது பார்க்குறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போட்ட மாதிரி தான் போட்டிருக்காங்க. எடுத்த உடனே 3 ப்ரைடல் ப்ளவுஸ் போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த செக்குடு பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து 4ஆம் நம்பர் பீடு அண்டு சுகர் பீடு அண்டு வீட் பீட், ரைஸ் பீட், சில்வர் பீட், ஸ்டோன்ஸ் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ரைஸ் பீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கீழே பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணிவிட்டு ஸ்கேலப் டைப்பில் நெக்கு ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஸோ போட் நெக்கில் ஒரு மாதிரி இது வந்து பாட் நெக்கில் இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து நான் வந்து ப்ளவுஸ் பிட்டிலேருந்து மெட்டீரியல் வரைக்கும் நானே வந்து கொரியர் பண்ணிட்டேன் மினிசோட்டாக்கு. ஸோ அவங்களுக்கு அங்கே போகணுன்னா அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு அண்டு ப்ராஜெக்ட் பிள்ளையார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 3 ப்ளவுஸுமே வந்து பக்காவாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஸோ 3மே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது பிங்க், ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து இன்னொன்று பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுல் ஒர்க்கில் அந்த க்ரீனில் வந்து லேசி டேசி சொல்லி கொடுத்த ஸ்டிச்சஸ் எல்லாமே. அப்புறம் 3rd லெவலில் வந்து நான் லோடிங் மாதிரி சொல்லி கொடுப்பேன், அந்த லோடிங்கு அண்டு கட் பீட்டில் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி, அதாவது கர்தானா ஸ்டிச்சு பேசிக்கில் வர்றது, அதுக்கப்புறம் பேசிக்கில் வர தாம்பூல் ஸ்டிச்சு, இது மாதிரி எல்லாமே ஒரு பேசிக் அட்வான்ஸ் எல்லாமே வச்சு கவர் பண்ணி இந்த டிசைன் போட்டிருக்காங்க. அண்ட் லோடிங்கு அண்ட் வாட்டர் ஃபில்லிங், நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவருக்குள்ளே லோடிங் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ ஜரியிலே அவுட்ரு வாட்டர் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொடியாக அழகாக போட்டிருந்தாங்க. ஸோ சான்ஸே இல்லை, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்டு ப்ளூ கலரு அந்த க்ரீன் த்ரெட் காம்பினேஷன் வந்து நல்லா இருந்தது, க்ரீன் வித் ப்ளூ. ஸோ அது கூடவே வந்து நடுவில் கோல்டு ஜரியில் வந்து லோடி ஸ்டிச்சு அண்டு லீவ் ஸ்டிச்லாம் கொடுத்துக்கிட்டாங்க. அந்த லேசி டேசி வந்து அங்கங்கே சின்ன ஃப்ளவராக ஜர்தோசிலே ஃபில் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். அவங்க வந்து ரொம்ப வெயிட் கிராண்டு போட மாட்டாங்க. ஸோ அதனால் இது மாதிரி பண்ணிட்டாங்க. அங்கங்கே ஜர்தோசி லோடும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப வந்து ரேர் தான், அங்கங்கே தான் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப தெரியல. ஸோ மற்றபடி பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. அதே மாதிரி க்ரீனு அண்டு ப்ளூ த்ரெட் வச்சே வந்து பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக டார்க் க்ரீனும் ப்ளூ த்ரெட்டும் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த ப்ளவுஸ் டம்மிலையும் போட்டு எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணாததுக்கு முன்னாடியும் எடுத்தேன். ஏன்னா நான் தானே கொண்டு வந்திருந்தேன் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக, அதனால் ஃபுல் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங் பண்ணாததுக்கு முன்னாடியும் போட்டிருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணாததுக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏன்னா அவங்க அங்கேருந்து என்னை கேட்கும்போது நீங்கள் வந்து கிளாத் நீங்களே எடுத்து எல்லாமே நெக்கில் எனக்கு வரைஞ்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே இப்போ நான் வரைஞ்சி கொடுக்குறேன்னா அவங்க வந்து 36 சைஸ் வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க தோராயமாக. ஸோ ஓகே 36 நான் போட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தேன் 42 அவங்க சைஸு. ஸோ கொஞ்சம் அந்த இடுப்பு கிட்டலாம் நாங்கள் இறக்கி தைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இடுப்பு கிட்டலாம் ஒர்க் வந்து வரல. நீங்கள் அந்த ஸ்டிச்சிங் பண்ண டம்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த இடுப்பு கிட்டலாம் இறக்கி போட்டதுனால கொஞ்சம் ஒர்க் அங்கெல்லாம் வரல. மற்றபடி மேலெல்லாம் வந்துச்சு. சரி இடுப்பு கிட்ட தானே, நம்ம எப்படினாலும் முந்தானிலாம் போட்டால் மறைஞ்சிரும், இடுப்பு கிட்ட அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ நமக்கு தேவை ஃப்ரண்ட் அண்டு பேக் நல்லா இருக்கணும், ஃப்ரண்ட் அண்டு ஹேண்டு நல்லா இருக்கணும். ஸோ ஹேண்டு நல்லா போட்டிருந்தாங்க, அதுவே போதும். நல்லா கிராண்ட் லுக்காக இருந்தது. ஸோ இப்போ அந்த இடுப்பு கிட்ட வந்து நான் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு பாருங்கள் இந்த வீடியோவில் கீழே இருக்குது பாருங்கள், இந்த ஸ்பேஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன். ஏன்னா அவங்க 42 சைஸு, நாங்கள் தெரியாமல் 66 சைஸில் வந்து நான் வரைஞ்சி கொடுத்துட்ருந்தேன். அவங்க சொன்னதுனால மெஷர்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தோராயமாக தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால் நான் அந்த தோராயத்திலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீட்டில் வந்து 3 ப்ளவுஸ் பீட்லேயுமே வந்து நான்
அந்த மாதிரி நெக் மாடல் கொடுத்து வரைஞ்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க இந்த டிசைன்லாம் வேணும் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து பிரிண்ட் அவுட் பேப்பர்லேருந்து முதல் கொண்டு அண்ட் அதுக்கப்புறம் கிளாத்து முதல் கொண்டு எல்லாமே மார்க்கிங் பண்ணி எல்லாமே வந்து நான் கொரியர் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே ப்ளவுஸ் முதல் கொண்டு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க முன்னாடியுமே எல்லாமே நம்ம பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் கிளாஸுக்கு தனியாக மெட்டீரியல் ஸோ இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக வந்து அவங்களுக்கு நான் பேக் பண்ணி அனுப்பியிருந்தேன். ஸோ அவங்களும் வந்து கொரியர் அங்கே வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பேவும் முன்னாடியே பண்ணிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் நான் கொரியர் போடுவோம் இல்லையா, அதனால். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து ப்ளூ கலர் ப்ளவுஸ் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பார்க்க சிம்பிளாக தான் இருந்தது. ஆனால் டேரெக்டாக பார்க்கும்போது கொஞ்சம் கிராண்டாக இருந்தது. அந்த பீக்காக் கிட்டலாம் அழகாக இருந்தது. ஸோ பீக்காக்குள்ளே பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ஜர்தோசி லோடிங். இன்னொரு என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, நான் எப்பயுமே வந்து 4ஆம் நம்பர் பீடு 5ஆம் நம்பர் பீடு போடும்போது என் கிளாஸ்லேயே நான் என்ன சொல்லுவேன்னா ஒன்றா போடுங்கன்னு சொல்லுவேன். ஸோ 2 போடாதீங்கன்னு சொல்லுவேன். இவங்களுக்கு நான் சொன்னேன், ஆனால் இவங்க மறந்துட்டு எல்லாத்துலேயும் 2 போட்டுட்டாங்க. ஸோ அது என்ன ஆகுது பாருங்கள், அந்த பீட்ஸ் எல்லாமே தூக்கிட்டு நிற்கிது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தூக்கிட்டு நிற்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் போடுறதா இருந்தாலும் சிங்கிளாக போடுங்க. அது ஜாயிண்ட்டாக இருந்தால் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. வாயில் கடிக்காதீங்க, ஏன்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். கெமிக்கல் அதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஊசிக்குள்ளே போட்டுட்டு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கேலப் டைப்பில் வந்து அந்த பீக்காக் வந்து பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த பேக்கில் பாருங்கள், அந்த பீக்காக்குள்ளே வந்து ஜர்தோசி லோடிங் அண்டு கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் ஜர்தோசி ஸ்டோன்ஸ்குள்ளெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்டோன்ஸில் வந்து நம்ம ஜர்தோசிலே வந்து லைன் மாதிரி போடுவோம், அது போட்டிருந்தாங்க. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜரிலே அவுட்லைன் கொடுத்துட்டு 3ஆம் நம்பர் பீடில் வந்து சுகர் பீடு 3ஆம் நம்பர் பீடு கலந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது க்ரீன் சுகர் பீடு அண்ட் 3ஆம் நம்பர் பீடு திருப்பி க்ரீன் சுகர் பீடு. ஸோ 3 பீடு ஒன்றா வச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஹேண்டில். அதுக்கப்புறம் கட் பீடில் விவியாக கொடுத்து நடுவில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கற்றுக் கொடுத்த டிசைன்ஸில் என்னென்னலாம் கவர் ஆக முடியுமோ அது எல்லாமே அவங்க கவர் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி அப்ரிஷியேட் பண்ணணும். நல்ல சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 3மே என்கிட்ட கொடுத்தாங்க, நான் தான் ஸ்டிச்சிங் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன். இப்போ அவங்க ஊருக்கும் கிளம்ப போகிறாங்க. ஸோ இதோட எப்போ வருவாங்கன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த டிசைன் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ் வேணும், ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா கட்டாயமாக தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். சப்போஸ் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்க்கலான்னு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கொரியர் சார்ஜஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக நான் சொல்லிடுவேன் என்னென்னு சொல்லிவிட்டு. ஸோ ஆல் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவேன். கிளாஸ்க்கான மெட்டீரியல், ப்ளவுஸ் ஏதாவது போடணும், ப்ராஜெக்ட் பண்ணணும்னா அதுக்கு மெட்டீரியல் நீங்கள் தனியாக தான் வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நிறைய ப்ளவுசஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த ப்ளவுசஸ் வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாய்.